ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இது அடுத்த வீட்டு அடுப்புங்கிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கணும்னா பசலிக்கீரை குழம்பு என்னோடய ஸ்டைலில் வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 100 கிராம் பாசிப்பருப்பு, 50 கிராம் துவரம்பருப்பு, ஒன்றுக்கு பாதி அந்த ரேஷியோவில் எடுத்து வச்சுக்கிறேன். எதுக்கு நான் துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் கலந்து மிக்ஸ் பண்ணி சேர்க்குறேன்னா, பாசிப்பருப்பு மட்டுமே போட்டாலும் கொஞ்சம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கும், வளவலன்னு இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி 2-3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தக்காளி 2 ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி ஒரு ப்ரெஷர் பேனில் 3 விசில் விட்டு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு தண்ணி, அரிசி களைஞ்ச தண்ணி ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு நம்ம கீரையை நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் கீரையும் நல்லா ஆட் பண்ணி கொதிக்க விடணும். கொதித்ததுக்கப்புறம் ஒரு பாதி நேரம், கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், நான் ஒரு 2 கைப்பிடி ஆட் பண்ணுறேன் குழம்புக்கு. ஒரு பாதி ஃபஸ்ட்டு, இப்போ பாதி ஒரு கைப்பிடி குழம்புல ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாதி தாளிப்புக்கு நம்ம மல்லித்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் தூள் கொடுத்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி புளி பாதி, ஒரு நெல்லிக்காய் சைஸ்லேயும் பாதி அளவு மட்டும் ஆட் பண்ணால் போதும். புளி ரொம்ப கீரை குழம்புக்கெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் அளவு ஆட் பண்ணால் போதும். ஒரு 1/4 மூடி தேங்காய், சீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 2 நிமிஷம் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதையும் இந்த புளியை கரைச்சி ஊற்றி கொதி வந்ததுக்கப்புறம் இதை அரைச்சி வச்ச அரைப்பையும் நம்ம ஊற்றி ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். கொதிச்சிட்ருக்க குழம்புல நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய தாளிப்பு, தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், ஆஸ் யூஷுவல் நம்மளோட தாளிப்பு தான். நான் எப்போதும் சீரகம் ஆட் பண்ணுவேன். இதுக்கு சீரகம் அரைச்சதுனால சீரகம் ஆட் பண்ணல. சின்ன வெங்காயம் மீதி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு குழம்புக்கு தாளிப்பு கொடுத்துட்டேன். சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.